இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் வணங்க இருப்பது நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த திருத்தலம் நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் இருந்து தெற்கே சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. 7 கலசங்கள் 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தை வணங்குவோம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் 40 சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றாகவும் இந்த க்ஷேத்திரம் திகழ்கிறது. நாகராஜாவான ஆதிசேஷன் இங்கு பெருமாளை ஆராதித்தபடியால் இத்தலம் நாகப்பட்டினம் என்று பெயர் பெற்றது. இங்கே சௌந்தர்யராஜ பகவான் நாகராஜன், திருமங்கை ஆழ்வார் மற்றும் பிரம்மா ஆகியோர்களுக்கு பிரத்யக்ஷம். திருமங்கை ஆழ்வார் இத்தலத்திற்கு 10 பாசுரங்களை பாடியுள்ளார். உற்சவ காலங்களில் கருடக்கொடி பறக்கும் துவஜஸ்தம்பத்தை வணங்கிக் கொள்வோம். விஷ்ணு வாகனமாகவும் விஷ்ணுவின் கொடியாகவும் விஷ்ணு பக்தனாகவும் வினதை சிறுவனாகவும் வேத ஸ்வரூபனாகவும் திகழும் கருடாழ்வாரை வணங்கிக் கொள்வோம். இந்த க்ஷேத்திரத்தின் புண்ணிய தீர்த்தம் சார புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. அன்னமும் கேழலும் மீனுமாய ஆதியை நாகை அழகியாரை என்று இத்தலத்தின் இயற்கை வளத்தில் ஈடுபடுகிறார் வேர்க்கலியன். வடமொழியில் இத்திருத்தலம் நாகபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திர சாரதியான மாதலி தனது மகளான குணகேசிக்கு நாகராஜனான வாசுகியின் மகனான சுமுகனை தகுந்த மணமகனாக தேர்ந்தெடுத்தார். ஆனால் சுமுகனுக்கு கருடனால் ஆபத்து என்பதை அறிந்து கொண்டார் மாதலி. சுமுகனுக்கு அமிர்தம் தரும்படி மாதலி இந்திரனை பிரார்த்திக்க இந்திரன் மறுத்துவிட்டான். உடனே மாதலி நாரதரை சரணமடைய நாரதரின் அறிவுரையின்படி சுமுகன் கீழ கடற்கரையில் பெருமாளை குறித்து தவம் செய்ய சுந்தரராஜ பகவான் கருட வாகனத்தில் வந்து காட்சி தந்து சுமுகனுக்கு தன் பாத ஸ்பர்ஷத்தை அருளி கருடனோடு தோழமையை உண்டாக்கினார். சுமுகனுக்கும் கருடபயம் நீங்கி நல்ல மணமகள் கிடைத்தாள். நாகப்பட்டினம் சுந்தரராஜன் அருளால் சுமுகன் நீண்ட ஆயுளையும் சௌக்கியத்தையும் அடைந்தான். அயோத்தியாபுர நேதாவான ஸ்ரீ ராமபிரான் நாகபுரத்தில் இலக்குவனோடும் மைதிலியோடும் அருள் பாலிக்கிறார். 2 கரங்களிலும் வில்லம்பு ஏந்திய வீரனாக வல்லரக்கர் உயிருண்ட மைந்தனாக மெல்லியலாள் மிதிலை செல்வி மஞ்சள் பச்சை புடவை உடுத்தி பத்மஹஸ்தையாய் பக்கம் நிற்க செங்கண் நெடும் கருமுகில் இராமன் நாகையில் சந்நிதி கொண்டுள்ளார். திருநாகை சௌந்தரராஜன் கிருதயுகத்தில் ஆதிசேஷனாலும் திரேதாயுகத்தில் பூமி தேவியாலும் துவாபர யுகத்தில் மார்க்கண்டேயராலும் கலியுகத்தில் சாலிசுகன் என்ற அரசனாலும் ஆராதிக்கப்பட்டவர். சௌந்தர்ய விமானத்தின் கீழே இங்கே பெருமாள் சந்நிதி கொண்டுள்ளார். வம்ப விழும் துழாய் மாலை தோள் மேல் கையென ஆழியும் சங்குமேந்தி நம்பர் நம்மில்லம் புகுந்து நின்றார். நாகரீகர் பெரிதும் இளையர் செம்பவளம் இவர் வாயின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லில் அம்பவளத்திரளேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா என்று நாயிகா பாவனையில் நாகை சௌந்தரராஜனிடம் நீலன் மையல் கொள்கிறார். வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சௌபாக்யதாம் பாக்யதாம் ஹஸ்தாபியாம் அபயப்பிரதாம் மணிகணைர் நாணா விதைர் பூஷிதாம். நாகை சௌந்தரராஜ பிரானின் திவ்ய மகிஷியான சௌந்தர்யவல்லி பிராட்டி கமலாசனத்தில் வீற்றிருந்து கோலமலர் பாவையாக இன்துணை பதுமத்து அலர் மகளாக பூமண்ணு மாதுவாக தேனமரும் பூமேல் திருவாக கமல முகத்தில் மலர் கண்களில் கருணை ததும்ப உயர்ந்த நாசியில் இரட்டை மூக்குத்தி ஒளிர பவழச் செவ்வாயில் புன்னகை தவழ வாழ் நுதலில் சிந்தூர திலகம் தரித்து சிரசில் மணிமகுடம் சாற்றி செவிப்பூவில் வைரத்தோடு அணிந்து திருமேனியில் காசுமாலை கல் அடிகை முத்து பவழ மாலைகள்
புஷ்ப மாலைகள் சூடி திருமாங்கல்யம் தாங்கி பஞ்சி என்ன மெல்லடியில் கொலுசு பாதச்சரம் தண்டை குலுங்க அரக்கு நீலம் கலந்த அடுக்கு பாவாடையில் அழகின் எல்லை நிலமாக அபயவரத கரம் காட்டி காட்சி தருகிறாள். சௌந்தர்யவல்லியான இந்த தாயாரே அவதார காலத்தில் பகவானை புவன சுந்தரா என்று அழைத்திருக்கிறாள். அடியார்களை தன் அருளால் திருத்தும் சௌந்தர்யவல்லி அன்னை சௌந்தரராஜனை தன் அழகாலேயே மயக்குகிறாள். லக்ஷ்மி என்றாலே அழகு என்று அர்த்தம். இங்கு உற்சவர் தாயாருக்கு கஜலக்ஷ்மி என்று திருநாமம். மனித பெண்களை விட தேவதா ஸ்திரீகள் அழகியர். அவர்களையும் விட ரதிதேவி பேரழகி. அவளையும் விட இந்திராணி மிகவும் உயர்ந்த அழகி. அவளையும் விட கலைமகளும் மலைமகளும் பேரழகு பெண்டிராய் திகழ்பவர்கள். அவர்களையும் விட மிக உயர்ந்த பேரழகு பெண்மணி திருமகளான இந்த சௌந்தர்யவல்லி தாயார் என்று புராணங்கள் வர்ணிக்கின்றன. சௌந்தரராஜ பெருமாள் நம்பத் தகுந்தவராய், நம் வீட்டிற்கு சுவாதீனமாய் வருபவராய், நாகரீகரான ரசிகராய், மிகவும் இளம் பருவம் உடையவராய் இருக்கிறார் என்று ஈடுபடுகிறார் ஆளிநாடன். ஸ்ரீயை சமஸ்தசித சித்விதாய வியசனம் ஹரேஹே அங்கீகாரிபிராலோகைகி சார்த்தயந்தியை கிருதோஞ்சலிஹி. நாகை அழகெனுக்கேற்ற அழகியாக சௌந்தர்யவல்லி தாயார் ஆலயத்தில் உலா வருகிறாள். वंदित सुंदरी माधवी चंद्र सहोदरी हेममये मुनिगण मंडित मोक्ष प्रदायिनी मंजुल भाषिणी वेदनुते पंकजवासिनी देव सुपूजित सद्गुण वर्षिणी शांतियुते जय जय हे मधुसूदन कामिनी आदि लक्ष्मी सदा पालय माम्. பகவான் இந்த க்ஷேத்திரத்தில் பக்தாளுடைய இஷ்ட காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்காகவே ஆவிர்வவிச்சார். அதனால் பக்தா அபிஷ்ட பலப்பிரதாங்கிரி யுகுளம் கௌசேய ராஜத்கட்டிம் லக்ஷ்மி மங்கள மந்திரோரசி ருளசன்னு முக்தாவளி கௌஸ்துபம் ஹஸ்தைஹி சங்க ரதாங்க பங்கஜ கதா பிப்ராணம் அப்ராகிருதிம் ராகா சந்திரமுகம் ஸ்வஜாத மகுடம் ஸ்ரீ சௌந்தர்ய ராஜம் பஜேன் பகவான் சௌந்தர்ய ராஜன் என்பதாக நாமதேயம். இந்த ஊர் க்ஷேத்திரம் சௌந்தர்ய ஆரண்யம். பகவான் இந்த க்ஷேத்திரத்தில் உத்தானபாதன் என்கின்ற மகாராஜாவோட திருக்குமார துருவ சக்கரவர்த்திக்காக கிருத்தே சைத்திர மகோ பூமௌ கிருத்தமூர்த்திய நமஹா என்பதாக கிருத்தயுகத்தில் சைத்திர மாதம் மகா நட்சத்திரம் புதன்கிழமை துவாதசி அன்னைக்கு எம்பெருமான் பிரத்யக்ஷமானார். அதிலிருந்து 4 யுகங்களிலே 4 பேருக்கு பிரத்யக்ஷமான பெருமாள் 108 வைணவ திவ்யதேசங்களில் 19 திவ்யதேசம் 12 ஆழ்வார்களில் பரகாலன்னு சொல்லப்படுகின்ற திருமங்கை ஆழ்வார்னால மங்களாசாசனம்
திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திருநாமத்துக்கு ஏத்தா போலேயே திருமங்கை ஆழ்வார் தான் ஒரு அழகிய பெண்ணாகவும் தன்னுடைய தர்மபத்னி குமுதவல்லி நாச்சியார தோழியாகவும் வச்சுண்டு 10 பாசுரம் மங்களாசாசனம் என்றார். வெஞ்சின வேழம் மறுப்பொசித்த வேந்தர் கொல் ஏந்திழையார் மனத்தை தஞ்சுடையாளர் கொல் யாழ்நறியேன் தாமரை கண்கள் இருந்தவாறு கஞ்சனை அஞ்சமுன் கால் விசைத்த காளையராவர் கண்டார் வணங்கும் அஞ்சன மாமலையேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா. நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாள் மூலவர் நீலமேக பெருமாள் எனும் திருநாமத்துடன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலமாக சதுர்புஜமூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார். உற்சவர் ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் சுந்தர ரூபனாக, சுந்தர வதனனாக, சுந்தர நேத்ரனாக, சுந்தர காத்ரனாக, சுந்தர தோழனாக, சுந்தர நாபனாக, சுந்தர பாதனாக, புவன சுந்தரனாக, ஸ்ரீ பூமி சுந்தரிகளோடும் சௌந்தர்யவல்லி தேவியோடும் கண்ணாடி அறையில் திவ்ய திருக்காட்சி தருகிறார். சௌந்தரராஜ பகவான் சங்கசக்கர கதா பாணியாக தானஹஸ்தம் காட்டி நீலப்பட்டு அணிந்து ஆபரண தரனாக அலங்கார பிரியனாக அழக பிரானாக பிரசன்னமான முகத்தில் பங்கைய கண்களோடும் புன்முறுவலோடும் தெய்வ சேவை சாதிக்கிறார். நீலப்பட்டும் மஞ்சள் மேலாக்கும் அணிந்த உபய நாச்சியார்கள் உடன் நின்று அருள் பாலிக்கின்றனர். பெருமாள் இங்கு பேரழகுடன் திகழ்வதால் நாகை அழகியார் என்று போற்றப்படுகிறார். நாகை சௌந்தரராஜன் பொன் போன்றவன். அவனது திருமேனி மரகதத்தின் ஒளியை உடையது. அவன் மார்பில் அணிந்த ஆரம் மின்னல் போன்றது என்று ரசிக்கிறார் பிள்ளை அமுதனார் என்னும் ஆச்சாரியர். இடையில் கமலவண்ண பட்டணிந்து விண்ணீல மேலாக்கு அணிந்த தாயார் பெருமாளுக்கேற்ற சுந்தரியாக தரிசனம் தருகிறாள். திருமங்கை ஆழ்வார் தாம் நினைத்தபடியெல்லாம் சௌந்தரராஜனுக்கு தொண்டு புரிய ஆசைப்பட்டு திருநாகைக்கு வருகிறார். இங்கே வந்து நாகை அழகியாரின் பருவத்தையும் மேன்மையையும் வடிவழகையும் ஒப்பனையையும் கண்டு மயங்கி இவருக்கு ஒரு பதிகம் அருளிச் செய்கிறார். நாகை சுந்தரராஜனை வணங்கினால் சத்ருபயமும் நோய்களும் விஷபாதைகளும் நீங்கும். நல்ல இடத்தில் விவாகம் கைகூடும். நாகபுர நிவாசாய நாகராஜ பூஜிதாய ச சௌந்தர்யவல்லிநாதாய சௌந்தர்யராஜாய மங்களம் சௌந்தர்யராஜாய மங்களம்.